லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல். அயோத்தியில் பாஜகவை தோற்கடித்து மக்கள் பாடம் புகட்டியுள்ளதாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். இந்த தேர்தல் முடிவை பாஜக எந்த பாடமும் கற்றுக்கொள்ளவில்லையோ என்ற ஐயத்தை தான் தொடர்ந்து கடந்த 15 நாட்களாக நாம் பார்க்கிறோம். அது உங்களுக்கு தெரியும், சபாநாயகர் தேர்விலும் அதுதான் எதிரொலித்தது. முதலிலே துணை சபாநாயகர் பொறுப்பு எதிர்க்கட்சிக்கு வழங்க தயாராக இருப்பதை போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்திவிட்டு மீண்டும் எதிர்க்கட்சியோடு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் அவர்களே வேட்பாளரை அறிவித்தது என்பதும், அதே போல நாடாளுமன்றத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளையும் நாம் பார்த்தோம். அவற்றின் தொடர்ச்சி தான். ஏற்கனவே என்ன நடைமுறையை நாங்கள் பின்பற்றுகிறோமோ அதில் எந்த மாற்றமும் செய்ய போவதில்லை என்பதை போலத்தான் அவருடைய நடவடிக்கை இருக்கிறது. இதற்கு இந்திய மக்கள், ஏனென்றால் இந்த தேர்தலே கடுமையான ஒரு எதிர்வினையை கொடுத்திருக்கிறார்கள். அயோத்தியிலே அவர்கள் தோல்வியடைய செய்திருக்கிறார்கள். சித்திரக்கூடத்திலும் பாஜகவுக்கு பாடம் பெற்றுக்கிட்டு கொடுத்திருக்கிறார்கள். ராமர் பிறந்த இடம் அயோத்தி, ராமர் அதிகமாக வனவாசம் செய்த இடம் சித்திரக்கூடம். இந்தியாவிலேயே ராமர் கோவில் அதிகமாக இருக்கிற இடம் சித்திரக்கூடம். அயோத்தியிலும் பாஜக வேட்பாளர் தோல்வி அடைந்திருக்கிறார், சித்திரக்கூடத்திலும் பாஜக வேட்பாளர் தோல்வி அடைந்திருக்கிறார். அதனுடைய அர்த்தம், கோவில்கள் ஆன்மீகத்துக்கான தலங்கள் தான், அது வாக்குச்சாவடியின் வாசல் அல்ல என்பதைத்தான் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே உண்மையான மக்கள் பிரச்சனைக்கு முகம் கொடுத்து ஒரு நல்லாட்சியை உருவாக்குங்கள் என்பதுதான் மக்கள் கொடுத்திருக்கிற தீர்ப்பு. ஆனால் மீண்டும் மீண்டும் கடந்த கால பணியையே பாணியையே அவர்கள் தொடர்வது என்பதைத்தான் இவைகளெல்லாம் காட்டுகிறது.